the bell icon on YouTube and don't miss another update. ஹமாஸ் இயக்கம் அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள்ள தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பெரிய அளவு தாக்குதலுக்கு திட்டம் போட்டாங்க. எங்க அந்த தாக்குதல் மத்திய கிழக்கு முழுவதும் ஒரு யுத்தமா மாறிடுமோ அப்படிங்கிற அச்சமும் பதட்டமும் எல்லாருக்கிட்டையும் இருந்துச்சு. இதுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும், களத்துல இறங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற கேள்வியும் இருந்துச்சு. ஆனா மத்திய கிழக்குல இருந்து எந்த ஒரு நாடும் தன்னோட முழு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தவே இல்லை. சவுதி தலைமையில 3 எமர்ஜென்சி மீட்டிங் நடந்துச்சு. அதோட சவுதி ஒதுங்கிக்கிச்சு. இதே மாதிரி தான் எல்லா நாடுகளும் ரியாக்ட் பண்ணாங்க. ஈரானும் அதே ரியாக்ஷன் தான். ஓரளவுக்கு மத்திய கிழக்கு பூரா போர் வெடிக்கல அப்படிங்கிற நிம்மதி பெருமூச்சு மொத்த உலகத்துக்கும். காரணம், ஒருவேளை வெடிச்சிருந்தா கச்சா எண்ணெய் வர்த்தகம் முழுசா பாதிப்படைஞ்சிருக்கும். இப்பதான் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துகிட்டு இருந்தோம், அதுக்குள்ள ஒரு போராடா அப்படின்னு சொல்லி எல்லார் மனசுலயும் தோணுச்சு. ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கல, சுமூகமா முடிச்சிடலாம், ஏறக்குறைய இன்னுமே அழுத்தத்தை கொடுத்து போற நிப்பாட்டிட்டா போதும், காசால உயிரிழப்ப நிப்பாட்டிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் போது எங்க இந்த பயப்பிள்ளைங்க அடுத்த போற ஆரம்பிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர மாதிரிதான் ஏமன்ல இருந்து ஹவுதி இயக்கம் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. அவங்களும் டே 1ல இருந்து போரே அறிவிச்சுட்டாங்க. அதாவது இஸ்ரேல் மீது போர் அப்படின்னு அறிவிச்சு அங்க இருந்து மிசைல்கள் அனுப்பிச்சு விட்டாங்க, ஆளில்லா விமானத்தை அனுப்பிச்சு விட்டாங்க. எல்லாத்தையும் செங்கடல்ல குறுக்கிட்டு அமெரிக்கா இஸ்ரேலோட போர்க்கப்பல்கள் வீழ்த்த ஆரம்பிச்சிச்சு. வீழ்த்த ஆரம்பிச்சோடனே ஹவுதி இயக்கம் சொன்னது என்ன அப்படின்னா, சவுதி வான்வெளியை பயன்படுத்துவோம் அப்படின்னு. உடனடியாக சவுதி கொடுத்த ரியாக்ஷன், அதாவது வெளிப்படையா இல்லை, மறைமுகமா ஹவுதி மேல பதில் தாக்குதலோட வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா கிட்டே ரிக்வெஸ்ட் வச்சுச்சு. அதோட விளைவா அமெரிக்காவும் தாக்குதல் வீரியத்தை குறைச்சிருச்சு. காரணம், அமெரிக்கா ஹவுதி இயக்கத்தை விட பல மடங்கு வலிமையான இயக்கம் தான். அமெரிக்காவை பொறுத்தவரை என்ன செய்வாங்க, ஒரே ஒரு விஷயம்தான், வர ஆளில்லா விமானத்தை மிசைலையும் நியூட்ரலைஸ் பண்ணிட்டு வர திசையை நோக்கியும் தன்னோட தாக்குதல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருவாங்க. அந்த விவகாரம் செய்யாம இவ்வளவு நாள் அமைதி காத்ததுக்கு காரணம் சவுதி போய் சொன்னதுதான். சவுதி ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதான். சவுதி இப்படி சொல்லலை அப்படின்னா பதிலுக்கு சவுதி மேலேயும் தாக்குதல் விழுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம். அதே சமயம் இப்பதானே ஒரு ஈரானோட சுமூகமான உறவெல்லாம் போச்சு, அதனால ஹவுதி இயக்கம் சவுதிக்குள்ள தாக்குதல் நடத்தாம இருக்கு, நிம்மதியா கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அவர்களும் ஒரு சில ஏற்பாடை பண்ணாங்க. இப்படி ஏற்பாடுகள் ஓடிச்சு, இவ்வளவு மாதங்கள் கடந்து போச்சு. இப்ப ஹவுதி இயக்கத்தோட தாக்குதல்கள் கொஞ்சம் எல்லை மீறி போகுது. ஏறக்குறைய ஒட்டுமொத்த உலகத்தோட வர்த்தகமும் முடங்கி போயிருமோ அப்படிங்கிற அச்சம் எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய இஸ்ரேலோட கொடி பறந்துச்சோ பறக்கலையோ, இஸ்ரேல் ஓனர் கைக்குள்ள வந்துச்சோ வரலையோ, இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இவ்வளவு நாள் இஸ்ரேல் கொடி பறந்துச்சா தாக்குவோம், இஸ்ரேலோட ஓனரா வெளிநாட்டு ரெஜிஸ்ட்ரேஷனா தாக்குவோம் அப்படின்னாங்க. இப்ப ஒரு படங்கு மேல போய் இஸ்ரேல் துறைமுகத்தோட வரவு செலவுல இருந்த கம்பெனிகளா அதையும் நாங்க தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. இது எந்த வகையிலையும் ஒரு நியாயமா பார்க்க முடியாது. காரணம், இஸ்ரேல்ல 4 போர்ட் இருக்கு, முக்கியமான வர்த்தக போர்ட்டு தான். எல்லா நாட்டு கம்பெனிகளும் அங்க ஆபீஸ் வச்சிருப்பாங்க. எல்லா பேர்லையும் நீ தாக்குவியா அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் களத்துல இறங்கிட்டாங்க. அதுல அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள், இஸ்ரேலோட போர்க்கப்பல் ஏற்கனவே 3 அந்த பகுதியில இருக்கு. இந்த மாதிரி எல்லாரும் இறங்கும் போது எல்லாரு கப்பலையும் நோக்கி ஆளில்லா விமானம் வருது அப்படின்னு குற்றச்சாட்டுறாங்க. இல்ல ஆளில்லா விமானம் இஸ்ரேலை நோக்கி போறதை அவர்கள் நியூட்ரலைஸ் பண்றார்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா தாக்குதல் பெரிய அளவு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஹவுதி இயக்கம் இந்த அளவுக்கு வெறி பிடிச்சு தாக்குறதுக்கு என்ன காரணம்? காரணம், இவர்களோட ஆளில்லா விமானமோ மிசைலோ எக்காரணமும் போய் பிரான்ஸோட போர்க்கப்பல், அமெரிக்காவோட போர்க்கப்பல், இஸ்ரேல் பிரிட்டனோட போர்க்கப்பலை தாக்கி அடிச்சு உழைச்சிருமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்னு அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு ஆளில்லா விமானத்தை கொடுத்த ஈரானுக்கும் தெரியும். அப்படி இருந்து ஏன்டா இந்த தாக்குதலை நடத்துறீங்க அப்படிங்கிறதா காரணம். ஒண்ணுதான், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஒரு போர்க்கப்பலை இவர்கள் கைப்பற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கைப்பற்ற முடியல அப்படிங்கிற கோபத்துல அந்த போர்க்கப்பல்களை ரேடியோ மூலியமா தொடர்பு கொண்டு இவர்களோட ஏமனோட துறைமுகத்துக்கு வந்துரு, இல்ல தாக்குவோம் அப்படின்னு மிரட்டுறது. அதையும் மீறி யாரும் வரப்போறது இல்லை, ஏன்னா உள்ள போய் சிக்கிக்கிட்டா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த போர்க்கப்பல்களை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் எல்லா நாடும் முழிச்சுக்கிச்சு. அப்படி முழிச்சுக்கிட்டு என்னையே தடுக்க வரியா அப்படிங்கிற மாதிரி
பதிலுக்கு உன்னமா ஆளில்லா விமானத்தை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி ஏமன் மீது ஒரு தாக்குதல் அப்படின்னு போய் நிக்கிறதுக்கான எல்லா அறிகுறியும் பிரகாசமா தெரிய ஆரம்பிக்குது. அமெரிக்காவும் அதை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவுக்கு தேவை என்ன? ஒரு நாட்டை தாக்கணும். தனியா போகாது, ஒரு கூட்டணி அமைச்சுதான் உள்ளுக்குள்ள போவாங்க. ஆட்டோமேட்டிக்கா பிரான்ஸ், பிரிட்டன் வந்துருச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? முன்ன இருக்கக்கூடிய சில நட்பு நாடுகளை தூக்கிட்டு போயிடலாம். ஆஸ்திரேலியாவை உள்ளுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா கூட அந்த பகுதிக்கு ஆட்களை அனுப்பிச்சிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வர வேண்டிய வர்த்தக கப்பல் இங்க இருந்து கிளம்பி போற வர்த்தக கப்பல்லாம் மாட்டுது. இப்படி எல்லா நாடுகளும் களத்துல இறங்கினதுக்கு அப்புறம் அதை ஒரு சேஃப் ஜோனை அறிவிச்சு பின்வாங்குவாங்க. வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஆனா ஹவுதி இயக்கத்தோட இந்த நடவடிக்கை ஏமன் மீது தாக்குதல் நடத்தி ஹவுதியை கொஞ்சம் மண்டையில தட்டி வைப்போமா அப்படின்னு யோசிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, சவுதி ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்துச்சு, அடக்க முடியல. உன்னால ஒன்றும் கிழிக்க முடியல, தாக்குதலையாச்சும் நிறுத்து அப்படின்னு அமெரிக்கா தான் அழுத்தம் கொடுத்து தாக்குதலையே வீரியத்தை குறைச்சிச்சு. அதுக்கப்புறம் சீனா உள்ள தலையிட்டு ஈரானையும் சவுதியையும் கைகோர்க்க வச்சு ஏறக்குறைய தாக்குதலே இல்லை அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இனிமேல் சவுதி, யுஏஇ, அமெரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து ஏமனுக்குள்ள தாக்குதல் நடத்தினா ஹவுதி தாங்குமா? மொத்த ஏமனும் தாங்காது. அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான அறிகுறி இன்னைக்கு பிரகாசமா தெரியுது. ஒரே நாள்ல 15 ஆளில்லா விமானத்தை வச்சு செங்கடல்ல தாக்குதல் முயற்சியில ஹவுதி ஈடுபட்டுச்சு. ஒன்றும் நடக்கலையே, எல்லாம் நியூட்ரலைஸ் ஆயிருச்சு. 14 அமெரிக்கா தன் பங்குக்கு வீழ்த்திருச்சு. 1 கூட்டணி பங்குக்கு பிரிட்டன் வீழ்த்திருச்சு. இதுதான் அங்க உள்ள நிலைமை. அதனால இவர்களால எதுவும் சாதிக்க முடியாது. ஒருவேளை காசா யுத்தம் முடிஞ்ச உடனே நம்ம மேல ஃபோக்கஸ் திரும்பிருமோ அப்படிங்கிறனால ஈரான் இந்த பக்கமும் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அது ஒன்று வேணா ஒரு மைலேஜா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னா பைத்தியக்காரத்தனம் தான். காரணம், ஏறக்குறைய 2லேருந்து 3 மாசம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஈரான் தன்னோட அணு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப யுத்தம் முடியும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் தெரிய உடனே ஏமன் பக்கம் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு 2-3 மாசம் கிடைக்கும்ல. அதுக்குள்ள ஈரானோட அணு ஆயுதம் தயார் நிலைக்கு கூட போலாம். யாரு கண்டா? அதுக்காக கூட ஈரான் இந்த வேலையை காட்டி இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை ஈரானோட இந்த சப்ஜெக்ட் உள்ள இல்லை அப்படின்னா ஹவுதி இயக்கம் எப்படி ஹமாஸ் இயக்கம் அழிவுக்கு தன் தலையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டாங்களோ, அக்டோபர் 7 தாக்குதல்ல எந்த ஒரு மைலேஜும் இல்லாம சிக்கி தவிக்கிறார்களோ, அதே போலதான் இந்த கருங்கடல் முற்றுகை அப்படின்னு பெரிய நாடுகள் அறிவிக்கிற மாதிரி ஹவுதி அறிவிச்சிருந்தாலும் தன் தலையில தானே மண்ணள்ளி போட்ட லிஸ்ட்ல போய் ஹவுதி இயக்கமும் நின்றும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை.